ஹாய், நான் இன்ஸ்டாகிராம் முருகன், உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க, ஹாய் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, அங்கே ஹாய் சொல்லு, இங்கே சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். ஓகே, என்ன இன்ஸ்டாகிராம் முருகன் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொல்ல வரேன்னா, எப்படின்னா நீங்கள் ரன்னிங் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வேலைக்கே போல் எப்படின்னா குடும்பத்தை ரன்னிங் பண்ணுறீங்கன்னா அது நேரம் நான் வைவாவே காட்டுறேன். வாங்கண்ணா, வாங்க வாங்க. இதான் என் சமையல் ரூமு, பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை போல தான் என் சமையல் இது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய அரிசி பிள்ளை. ஸோ பார்த்துக்காங்க. இங்கே இருந்துமா ஒரு நிமிஷம். இது என்னை பார்க்க வந்தவங்க வந்து அரிசி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, உண்மையை சொல்லுறதுக்கு என்ன. ஸோ அவங்க என்ன பாட்டு போகிறாங்களா, அவங்க வீடியோ போடக்கூடாதுன்ட்டாங்க, அவங்க பேரும் சொல்லக்கூடாதுன்றாங்க. ஸோ அவங்க வாங்கி கொடுத்தாங்க. இப்போ 5 கிலோ அரிசி இது காலி ஆகிட்டு போல தான் இருக்குது. இன்னும் போனோம்னா நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றது வந்து எதுன்னா ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசி தான் அப்படி தடிசாக தான் இருக்கும், பார்த்துக்கிட்டிங்களா, இந்த தடிசாக இருக்கும். ஸோ இந்த அரிசியை தான் நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றது. எப்படி சாப்பிட்றீங்கன்னா, இங்கே எனக்கு ரேஷன் கார்டு, இங்கே ரேஷன் இது கிடைக்காது. ஸோ இங்கே எனக்கு ரேஷன் கார்டு எதுவுமே இல்லாத காரணத்தினால கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால் பக்கத்தில் யாராவது யார் வீட்டில் தான் ரேஷன் அரிசி வாங்கி விலைக்கு வாங்குவேன். 1 கிலோ இதுலேருந்து விலைக்கு வாங்குவேன். ஸோ அந்த விலைக்கு வாங்கின அரிசியை தான் நான் வாங்கி சாப்பிட்றது. இதுதான் ரெகுலர் என்னுடைய இது இப்போத்துக்கு. ஏன்னா எல்லாமே ஃபைனான்ஸ் டைட் தான். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, 3 மாதமாக வேலைக்கு போகல. என் மனைவி இறந்ததுலேருந்தே வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், சரியா. ஸோ அதுக்கு காரணம் இந்த பெரிய மனுஷன் தான். இந்த பெரிய மனுஷனால் நான் வேலைக்கு போகிறதுன்னு போக முடியாமல் போகுது. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டுகள் வேலை இருக்குது, வேலை இல்லாமலாம் இல்லை, நல்ல சம்பளத்துக்கு வேலை இருக்க தான் செய்யுது. பட் இவனை வச்சுட்டு யார்கிட்ட விட்டுட்டு போவேன். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, மொபைல் நம்பர் எதுக்கு எனக்கு கீழே போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. பார்த்தீங்களா, புதுசாக ஜாயின் ஆவாங்க. நம்ம முதல்ல பார்த்தீங்க யூஎஸ்ஏவில் இருந்தாங்க 5000 பேர், அப்புறம் 7000 பேர், 8000 பேர். இப்போ நேற்று கூட 9000 பேர் தான் பார்த்தேன்னு சென்னை காலையில் வர சாயந்தரம் வர. இப்போ 9000 தாண்டிட்டுன்னு நினைக்கிறேன் வரைக்கும். ஸோ புதுசாக வரவங்க வந்து மொபைல் நம்பர் கேட்காங்க. அப்போ மொபைல் நம்பர் கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு பழைய வீடியோவில் ஏதாவது மொபைல் நம்பர் போட்டுருக்கோங்களோ அதுலேருந்து பேசி பிறகு ஏன்னா நீங்கள் இவ்வளோ தேட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பேசும்போதாவது வீடியோ அந்த மொபைல் நம்பர் கீழே போடுங்க, நாங்கள் அதில் உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம், உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்காங்க. சரி, அதனால தான் நான் அந்த மொபைல் நம்பர் போடுறது. சரி, நான் பேசினா தானே போடணும். அப்போ வீடியோ போட்டால் நான் போடக்கூடாமல் இருந்தால் கூட சில வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லதுக்காது என் நம்பரை தேடுறாங்க. அப்போ மறுபடியும் உள்ளே போய் எந்த வீடியோவில் இருக்குன்னு போய் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால 10 வீடியோ பொறுத்தர ஒரு மொபைல் நம்பர் போட்டுருங்கண்ணே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி நானும் 10 வீடியோ அப்புறம் ஒரு மொபைல் நம்பர் போடுவேன். இப்போ மொபைல் நம்பர் நான் அதில் போடுறதுக்கு காரணம் புரிஞ்சுக்கிட்டீங்களா, இதுக்கு தான். நீங்கள் கேட்க போய் தான் நான் அந்த மொபைல் நம்பர் போடுறது. சரி, அப்படி ரெண்டாவது அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த வீடியோலாம் யாருன்னா எடுக்கா, நீங்கள் இது பண்ணும்போது வீடியோ உங்களுக்கு யார் ஷூட் பண்ணுறா அப்படிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய மனுஷன். அவன் என் மகன் நான் மூத்தவன் ரோகன், அவன் பேர். ஆனால் காட்டுறேன் பார்த்துக்காங்க, அவன் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் காட்டுறேன். இவன் தான் அந்த பெரிய மனுஷன், சரியா. இவர் தான் பாட்டெல்லாம் சில அவரே செலக்ட் பண்ணி போட்டுக்கிடுவார். எனக்கு தெரியாமே வீடியோ எடுத்து போட்டிருக்கான் நிறைய தர. ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நான் நடந்து போனாலும் சும்மா இது பண்ணாலும் ஏதாவது ஒரு பாட்டு அதுக்கு ஏற்றாப்புல போட்டு விட்ருவான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் சில நேரம் தனிமையில் இருக்கும்போது நான் செலக்ட் பண்ணி பாட்டு நான் கொஞ்சம் பாட்டு போடுவேன். ஸோ அப்படி எடுக்கிற வீடியோ தான். நான் வந்து ரொம்ப ஃபீலிங்ஸாக இந்த குழந்தைங்களாம் தூங்கின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நைட்டு 12 மணிக்கு அப்புறம் தான் அந்த வீடியோலாம் நான் போடுவேன். ஏன்னா எல்லோரும் தூங்கின பிறகு ரிலாக்ஸ் ஆன பிறகு என் மைண்டெல்லாம் மனைவி கவனத்துக்கு போயிடும். ஸோ நான் நினைப்புகள் எப்படி நான் பிள்ளைகளை வளர்க்க என்னடா பண்ண அப்படின்னு பதறி நினச்சி அதே யோசனையாக இருந்துக்கிட்டு அடுத்த ஸ்கூல் தொடங்குது, எப்படி படிக்க வைக்க போவோம், என்னடா வேலைக்கு போலையே, இந்த டென்ஷன்லேயே இருந்துக்கிட்டு அப்படியே பண்ணுவேன். ஸோ இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன்னா நிறைய ஃபாலோஸ் தான் இருக்காங்களா, யார்ட்டாவது ஹெல்ப் பண்ணணும்னு வந்தால் கூட நீங்கள் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது நான் சொல்கிறேன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும்னா தைரியமாக ஏன் கேட்க மாட்டேங்கிங்க அப்படின்னா, தைரியமாக கேட்க. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா என் பிள்ளைய படிப்புக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், அதே போதும். பிள்ளைகளை படிக்க வச்சாலே போதுமானதான். என்றைக்குனாலும் படிப்பு வந்து பேர் சொல்லணும். ஸோ என்னால் படிக்க வைக்க இப்போ முடியலை. அப்புறம் இன்னும் முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, குழந்தைகளை கொடுப்பீங்களா, கற்றுக் கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. என் உயிர் உள்ள வரை யாருக்கும் நான் அதை கொடுக்க மாட்டேன். நான் அதை உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, அப்போ நாங்கள் குழந்தை எடுத்துக்கிடலாம். நான் பிச்சை எடுத்தாவது என் குழந்தைக்கு காப்பாற்றிக்கிடுவேன், யார்ட்டும் கொடுக்குற மாதிரி இல்லை. அதுக்கும் நான் இதுக்கு ஆன்சரே சொல்லிட்டேன். ரெண்டாவது, நிறைய பேர் நீங்கள் கௌரவமாக இருக்காதங்க, ஹெல்ப் பண்ண வர்றவங்கள நீங்கள் பண்ண விடாமல் பண்ணாங்க. இந்த திருநெல்வேலி எம்எல்ஏ நம்ம இப்போ விஜய் கட்சியில் உள்ளவங்க இருக்காங்களா, ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே. ஏன்னா எம்எல்ஏ யாரும் தெரியாது, எங்கே போய் யாரை பார்க்கணும் யாரை பேசணும்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தால் பாப்பா இதை ஹெல்ப் பண்ண வராங்களான்ட்டு
அப்புறம் என் ஊர் என்ன ஊர் அதெல்லாம் கேட்டிங்களா, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னன்னு சொல்கிறேன், திருநெல்வேலி மாவட்டம் தான், அழைக்காப்பண்டிபுரம் தான் ஊர், அண்ணா தெரு. அப்படி இதில் முருகன் யாருன்னு சொன்னால் யாருன்னு சொல்லதான் சொல்லுவாங்க. ஸோ நான் இதை சொல்லிட்டேன். அப்புறம் முக்கியமாக படிக்க வைக்கிறதுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். பஸ் இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரொம்ப தேங்க்யூ சொல்லு. ஆமாம், அந்த கண்மை வந்து நான் தான் போட்டேன், அந்த பொட்டெல்லாம் வச்சேன். பட் பொட்டுக்கிட்டு எனக்கு எப்படி இருந்ததில்ல, ஒரு ஆசை. எல்லோரும் இந்த கண்மையுமே பொட்டெல்லாம் போடுறாங்களா, நம்மளும் போட்டு பார்ப்போமே போட்டு வச்சேன். பொட்டெல்லாம் அழிஞ்சிட்டு. பட் கண்மை இது இப்படி கண்மை நான் தான் போட்டதுனால இப்படி இருக்கு. சரியா? சரி, ஓகே. எதாவது ஹெல்ப் பண்ண நினச்சா எல்லாத்தையுமே படிக்க வைங்க, இவனையும் படிக்க வைங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போத்துக்கு நான் இவனை அட்மிஷன் ஃபீஸ் இவனுக்கு போட்டிருக்கேன். என் பேர் கார்த்திக். இந்த வருஷம் தான் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டைம் கேஜிக்கு போகிறான். ஸோ ஃபஸ்ட் டைம் அட்மிஷன் போட்டேன். போய் பைசா கட்டணும், பணம் கட்டி சேர்க்கணும். பாப்பா ஆண்டு புண்ணியத்தில் என்ன நடக்கு எப்படி நடக்க போகிறதுன்னு தெரியல. ஓகே, பாய்.